ஒருத்தர் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு துணை போனாரு. துணை போய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன துரோகங்களை பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணாரு. அவரை நான் சரி மீண்டும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பையும் கொடுத்தேன். நான் ஆட்சியை கவிழ்க்க ஓட்டு போட்டாங்க அவரோட ஆதரவுல. புனிதமான இடமான அதிமுக தலைமை அலுவலகத்தை காலால உதைச்சு இடிச்சு அதை சேதப்படுத்தினாங்க. அவங்கள மன்னிக்க சொல்றீங்களா? அதே போல 18 எம்எல்ஏக்களை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்க்க முயன்றாங்க. அவங்கள மன்னிக்க சொல்றீங்களா? ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு எதிராகவே நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதுக்கு முன்பு நடந்த சில தேர்தல்களிலுமே அதிமுகவிற்கு எதிராக அதாவது ஓட்டு கேட்டு போய் நின்னாங்க. வேறொரு சின்னத்துல நின்று அதிமுகவை தோற்கடிப்பதற்கான வேலையில ஈடுபட்டாங்க. இன்னொருத்தர் வேறு கட்சி அமமுக அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சு அவர் அதிமுகவுக்கு எதிராக அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாத, அதிமுக ஆட்சிக்கு வந்துடவே கூடாது, அதிமுகவை வீழ செய்யணும் அப்படிங்கிற நோக்கோடையே செயல்பட்டு வராரு. இவங்களையெல்லாம் ஒன்றிணைத்து அதிமுகவில் சேர்க்க சொல்றீங்களா அப்படின்னு அங்க கூடியிருந்த மக்களை நோக்கி அவர் கேட்கும்போது வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் வந்துச்சு. அவங்க கோபமான ஒரு பதிலடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த துரோகிகளுக்கு என்னைக்குமே அதிமுகவில் இடம் இல்லை. இவங்கெல்லாம் இதோட அதிமுகவுக்கு எதிராக கைக்கூலிகளாக, சிலனுடைய கைப்பாவைகளாக, கைக்கூலிகளாக செயல்படுறாங்க. அவங்களுக்குலாம் அதிமுகவில் இடமே இல்லை. இவங்கெல்லாம் நடுத்தெருவுல தான் நிற்பாங்க, அட்ரஸே இல்லாம போயிடுவாங்க. இப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே காரசாரமா பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்.